சார் வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைத்த பிறகு பத்திரவு பதிவு துறையில் எந்த ஒரு லஞ்சம் வாங்குறதுன்னு இப்போ சொல்கிறாங்க. பல்வேறு துறைகளில் சொல்லப்படுது. தனியார் பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கு திமுக ஆட்சியில் லஞ்சம் வாங்கப்பட்டதாகவும் தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு அது சுத்தமாக முடிவு கட்டிட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் மாரிதாஸ் அவர்கள் போல ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகேக்கு சொம்புதுக்கும் தனியார் பள்ளிகள்னு வீடியோ போடுறாங்க. உண்மையாலும் தாவேக அரசு இதில் சாதனை பண்ணிருச்சா? பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே பத்திரப்பதிவு துறையில் ஆரம்பித்து பல்வேறு விஷயங்கள், அதாவது அங்கீகாரம் கொடுப்பது பல நிலைகளில் ஒரு வகை, இன்னொன்று ரெனியூவல் பண்ணுறது ஒரு வகை. இதில் ஸ்கூல் எஜுகேஷனில் ரெனியூவல் பண்ணுறதுக்காக காத்திருந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது திமுக கட்சிக்காரங்களே பல நேரங்களில் ஸ்கூல் நடத்திட்டு இருந்தவங்க அவர்களே போய் கூட மந்திரி பார்த்து, ஐயா என்னங்கய்யா நான் கட்சிக்கு டொனேஷன்லாம் கொடுக்குறேன், எனக்கு மறுபடியும் எதுக்கு பார்ட்டி ஃபண்டு? ஐயா இதுதாங்க நடைமுறை, வேணும் நீங்கள் 5 லட்சம்னா ஒரு 2 லட்சம் குறைச்சிக்கிட்டு 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க, இதுதான் மெத்தட். இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபண்டை வச்சுருந்துருக்குறாங்க. நீங்கள் லஞ்சம் ஒரு வகை, இது ஒரு வகையான, நீங்கள் நேரடியாக நாளைக்கு ஒரு பணம் கொடுக்குறதோ பிரச்சனையாச்சுன்னா கட்சி அவங்க ரசீது கூட கொடுப்பாங்க. இது ஒரு பார்ட்டி ஃபண்டு ஒரு வகை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. இவங்க இந்த பார்ட்டி ஃபண்டு தேவையில்லை, கட்சி நிதியே தேவையில்லைன்னு அவங்க தாவேக முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது தான். அதாவது இவர்களெல்லாம் ஒரு அடிமட்டத்திலேருந்து வந்தாங்க, கட்சிக்கு நிதி தேக்கணும், தேர்தல் செலவுகளுக்காக தேவைப்படுது அப்படின்னு திமுகலாம் சேர்த்துருக்கிறதா அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ தனிப்பட்ட, இப்போ நீ அன்பில் மகேஷ்லாம் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறாருன்னா, வாங்கியிருக்கிற கட்சி நிதி வாங்கினது உண்மைதான், அதை போய் எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, அவர் அவர் இதுக்காக வாங்கிட்டாருன்னா அவங்களும் பயந்துக்குவாங்க. இந்த அரசு இந்த எதை கொடுத்தவங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் தேவைக்கு தானே கொடுத்துருக்குறான், அவனை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் இது இருக்கும் ரெக்கார்டாக, அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு வரம் என்னன்னா, அவங்க செலவு பண்ணி வரல. அதாவது ஓரளவுக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் பேர் சில பேர் செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் கூடுதல் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வந்திருக்கிறார்கள். அதனால் கட்சி நிதி நாம் இல்லாமல் நிர்வாகத்தை செலுத்தலாம்ன்ற நினைப்பது மிகச்சரியானது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஒரு விழா வச்சு அந்த ரெனிவல் பாயிண்ட் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதையும் அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க. அதுவும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு சரிதான். ஆனால் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட மாரிதாஸ் மாதிரி இருக்க அவர்களெல்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்சி எதுக்கு வாங்குற டொனேஷன்? இப்போ பில்டிங் டொனேஷன்னு அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் வாங்குறாங்க. ஸ்கூல் எஜுகேஷன்லாம் நீங்கள் அரசு பள்ளிக்கு அது இருக்கிற சம்பளத்திற்கு அங்கே நோட்டு புத்தகங்கள் அத்தனையும் இலவசமாக கொடுத்தாலும் அதை விட்டுட்டு நீங்கள் தனியார் பள்ளிகள் புட்டிஷல் போல் வந்திருக்குன்னா அங்கே அவங்க அந்த இடத்துல ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் கிடையாது. அதே மாதிரி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் எப்படி சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு இந்த பிஎஃப் ஆன பெனிஃபிட்ஸை அவங்க சம்பளத்துலேருந்தே பிடிச்சி போட்டுருவானுங்க, அதுவும் கட்டாயப்படுத்துது. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இருக்கிற அதே வேளையில் எங்கே ஒரு 4-5க்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்தாலும் அது டீச்சிங், நான் டீச்சிங் அண்டு டெக்னிக்கல் இந்த மாதிரியான தொழில்நுட்ப யார் இருந்தாலும் அந்த இடத்துல தொழிலாளர் நலத்துறை வந்திருக்கும். இன்றைக்கி அதுக்கு ஒரு பர்வேஷன் சொல்லி ஒரு அறந்தாங்கி எம்எல்ஏ அவர் தான் மந்திரியாக இருக்கிறார். இப்போ இந்த அமோனியா பிரச்சனையெல்லாம் வரும்போது கூட போய் பார்வையிட்டார் பார்த்தீங்களா. இப்போ அவர்களும் இதில் கவனம் செலுத்தணும். முறையாக உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதா, அப்படி கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிற சம்பளம் அவருடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்க்கிறதா? ஏன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமைச்சர் திரு நிர்மல்குமார் அந்த இபியினுடைய வெள்ளை அறிக்கை, மின்சாரத்துறையினுடைய வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிற 2 பாயிண்ட்டு. ஒன்று, இவங்க க்ளவுடு கம்ப்யூட்டிங் ஆடிட்டிங் மெத்தடில் வச்சு யாரையாவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் இந்த கான்ட்ராக்ட் அப்ரூவல் பண்ணுறோன்ற ஒரு மெத்தடை வச்சு இவங்க பார்ட்டி ஃபண்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் வெளிப்படையாக இதுதான் சொல்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, எம்ப்ளாய்க்கு நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணி அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் தராமல் இருந்திருக்கீங்க, 3 மாதம் 6 மாதம் தரலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒழுங்காக அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி கொண்டு வந்தால் தான் வெண்டார்ஸ்க்கு நாங்கள் மறுபடியும் பொருள் சப்ளை பண்ணுவோம், அப்புறம் ஒரு R&D ஓப்பன் பண்ணுவோம். இதை சொல்லியிருக்கேன். இது ஒரு சுருக்கமான தகவல், அதை பற்றி தனியாக கூட பேசலாம். இது மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன பெனிஃபிட் பண்ணுறீங்க? ஒரு 12,000 13,000 சம்பளம் தான் மிக கடினமாக அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு நீங்கள் நிர்ணயிக்கணும். அப்போ ஒன்று, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பெரும் திரளாக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு மக்களுக்கு நீங்கள் ஒரு இந்த சம்பளம் இவங்களுக்கு மாசானா கொடுக்கணும், கிரெடிட் பண்ணணும்னு அதை அமைச்சரகத்திலேருந்து மானிட்டர் பண்ணணும் பள்ளிக்கல்வித்துறை. அல்லது பெற்றோர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும். இன்னும் நான் சொல்ல போனால் ராஜ்மோகன் அவர்களே ஒட்ட சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா பில்லிங் இல்லாமல் பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன மெத்தடாலஜி வச்சுருக்கீங்க? பெட்ரோலும் போய் வெளியில் சொல்ல முடியாது, நீங்கள் வேணா இருந்தால் இருங்கலாம் வெளில போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை ஒரு கடினமாக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் டிரான்ஸ்பரன்சி எல்லா பணத்தையும் நீங்கள் இதையும் சர்க்குலேட் பண்ணணும். அதாவது ஃபீஸ் அப்படின்றது 1 ரூபாய் கூட நீங்கள் அன்பில்லிங் கொடுக்கக்கூடாது. பெற்றோர்களே கொடுக்காதீர்கள், கொடுத்தால் புகார் கொடுங்கள்.
நீங்கள் எல்லாமே அக்கௌண்ட்டில் கொடுங்க, அக்கௌண்ட்லேயே பணத்தை வாங்க. ஏன்னா அப்போ அவர் இப்போ நீங்கள் மாரிதாஸ் அவர் நீங்கள் நமக்கு தெரியாது, அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல் ஃபீஸு, புக் ஃபீஸு, வேன் ஃபீஸு, இது மாதிரி அவங்க கொடுக்குற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜில் போயிட்டா கூட அந்த பேசிக் அம்யூனிட்டிஸ் வேறுபடலாம். ஸ்கூலில் எதுக்கு? நான் இன்னொன்று ஒரு விஷயங்கள், ஒரு 2 விஷயங்களை இந்த பட்ஜெட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடும் பொழுதும் 13 லட்சம் கோடி கடன் இருக்கும் பொழுதும் நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப லைட்டாக சொல்லிட்டேன். இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இந்த உரிமை தொகை விஷயத்தை நீங்கள் எத்தனாயிரம் கோடி 13,000 கோடி செலவு பண்ணுறீங்க. இன்றைக்கி நாடு முழுவதும் இருக்க தனியார் பள்ளிகளில் இந்த பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 14,000 15,000 கோடிக்கு மேலே கொடுப்பாங்க. தனியார் கல்வி இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஏன் அரசு பள்ளிக்கு வரமாட்டேன்றாங்க? சரி, நீங்கள் வந்து இந்த கட்டணத்தை நீங்கள் என்ன கேட்டால் அந்த உரிமை தொகைன்ற விஷயத்து ஒரு ஒரு பெண்மணி வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வருடம் 12,000 கொடுக்குறீங்க. அவங்க ஸ்கூல் ஃபீஸாக 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சென்னை மாதிரியான இடத்துல தவிர்த்துட்டு சில இடங்களில் இப்போ ஒரு ஹாட்டான சிட்டி கோயம்புத்தூர், திருப்பூர், ஓசூர் மாதிரியா இருக்கும், நாமக்கல் மாதிரியான இடம், நாமக்கல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் +1 +2க்கு 3 லட்சம் வருஷத்துக்கு வாங்குறாங்க, நீங்கள் 12,000 கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு 50,000 சேவ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபீஸ் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி அடைச்சிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த உரிமை தொகையெல்லாம் கொடுக்கவே தேவையில்லைன்னு நான் நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். இல்லையா இன்னும் சொல்ல போனால் ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் வந்து இப்போ இந்த 1ஆவதுலேருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இவ்வளோ தானா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த வருமான இந்த வரி இப்போ நீங்கள் ஒரு உதவித்தொகை பெறக்கூடிய அளவில் ஒரு மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கவர்மெண்ட் கட்டும், நீங்கள் கட்ட தேவையில்லைன்னு சொல்லலாமே. செய்ய முடியாமலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் திட்டமிடுவதில் தான் இதில் இருக்க சிக்கல். நீங்கள் அவர்களை அப்போ அதே மாதிரி தனியார் பள்ளி முதலாளிகளும் இப்படி வந்து நீங்கள் கொண்டாடுறீங்கள, வாழ்த்துறீங்கள, வரவேற்கிறீங்கள, அப்போ இது மாதிரி வந்து அங்கே இருக்கிற ஒரு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு வாங்கக்கூடிய ஃபீஸையும் நீங்கள் வந்து அது மேட்ச் பண்ணி வாங்கணுமா இல்லையா? இதை இப்போ மற்றவர்கள் இப்போ ஜூஹோ அதிபர், அவருக்கு மத்திய அரசில் நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ ஸ்கூல்ஸ் நடத்தியிருக்கிறார். முழுமையாக இலவச பள்ளியை அவருடைய சொந்த ஊரில், அவருடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த வில்லேஜை நோக்கி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியெல்லாம் வச்சவர் ஸ்ரீதர் வேம்பு. அவர் நேற்று பதிவு போட்டிருக்கார், கலைமகள் கல்வி மையம், நான் முழு இலவச கல்வியை நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ரெனியூவலுக்கு ஃபீஸ் கேட்டாங்க, ஃபீஸ் கொடுக்காம இங்கே வேலை நடந்ததே கிடையாது, இது டொனேஷன் கொடுக்காம நடந்ததே கிடையாது, பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம நடந்ததில்லை. இந்த முறை ₹1 கூட வாங்காமல் கொடுத்துருக்குறாங்க. விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சீக்கிரமாகவும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தாமதப்படுத்துறதே லஞ்சம் வாங்குறது தானே. அப்போ அவர் பாராட்டணுன்ற அவசியம் கிடையாது. அவர் முழுக்க வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளரை தான் தன்னை காட்டியிருக்கிறார். அதனால ஜூகோ மாதிரி நிறுவனத்திற்கான ஒரு பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவர் டீலர், அட்வைசர் ஏதோ ஒன்று அவர் பண்ணுறார். இங்கே வந்து அவர் பெனிஃபிட் ஆனதுனால தான் சொல்கிறார். அப்போ இது கடந்த காலத்தில் இருந்து முற்றிலும் 213 பள்ளிகளுக்கு நீங்கள் தவிர்த்திருக்கிற அதே வேளையில் அங்கே இருக்கக்கூடிய பணத்தினுடைய சுமை, பெற்றோர்கள் சுமையை குறைக்கணும். ஆசிரியர்களுக்கும் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட், எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்தால் இது ஒரு பெரிய முயற்சி, ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அங்கே வந்து ஒரு பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் சேவ் ஆகும். இப்படி தான் இப்போ இவங்க வந்து ஸ்கூல், நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றேன். நீங்கள் போக்குவரத்து கழகம் எவ்வளோ நட்டத்தில் இருக்குன்னு அதில் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டால் தெரியும். இபியில் விட்டுருக்கீங்க, இபி பிரச்சனையானதுனால விட்டீங்க. நீங்கள் அங்கே இப்போ தனியார் பள்ளி 2 பஸ் வச்சுருக்கோம், நல்லா 3ஆவது பஸ் போடுறான், மப்சல் போடுறான், டூர் பஸ் நடத்துகிறான், உங்களால் ஏன் முடியல? அப்போ அங்கே இருக்கிற என்ன பிரச்சனை, அதை சரி செய்வதற்கு ஒரு திட்டமிடுவதில் பள்ளிக்கல்வித்துறையையும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்கள் பணம் செலுத்தும் முறையும் சம்பளம் வாங்கும் முறையும் முறைப்படி டிரான்ஸ்பரண்ட் பண்ணால் தான் இது வந்து ஒரு முழுமையடையும் அப்படின்றது நம்மளுடைய கருத்து. தாவேக்கா வந்து தனியார் பள்ளிக்கிட்ட பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதில்ல, இருந்தாலும் வந்து ஆசிரியர்களோட சம்பளத்தை கரெக்டாக தரணும், ஃபீஸ் கட்டுறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.